ஹாய், இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நல்லா குலைவாக வேக வச்ச சாதம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. சாதத்தை கரண்டியால் நல்லா மசிச்சு ஆற வச்சுருங்க. இது கூட ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை அதையும் சேர்த்துட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப், ஒரு ஸ்பூன் பட்டர், 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. வெறும் தயிர் மட்டும் சேர்க்காம பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப புளிப்பு இல்லாமல் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு சாதத்தில் சேர்த்துருக்கேன், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 4 பூண்டு பல் தட்டி சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு கழுவி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தயிர் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.